Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய ரெண்டு சூப்பரான அப்டேட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTube சேனலோட நேம் அதே மாதிரி லோகோ வந்து சேஞ்ச் பண்றதுல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட சேனல் லோகோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுல யுவர் சேனல் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எடிட் சேனல் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கலாம். இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட நேம் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த பென்சில் சிம்பலை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா நம்ம வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனா இதுல என்ன அப்டேட் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிராண்ட் அக்கவுண்ட் வச்சிருந்தா மட்டும் தான் நம்மளோட யூடியூப் சேனலோட பேரை நம்ம மாத்தும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சாதாரணமா நம்ம ஒரு மெயில் ஐடி வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கிட்டு அதிலே டைரக்ட்டா நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நம்ம வந்து நம்ம சேனலோட பேரை வந்து மாத்தும்போது நம்மளுடைய கூகுள் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேரும் சேர்ந்து தான் நமக்கு வந்து மாறும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்குறதுனால அவங்க சேனல் பேரை வந்து மாத்த மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை அப்படியே வச்சிருப்பாங்க. சோ இனிமே நம்ம அப்படி பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் இன்னும் நமக்கு வரல, கூடிய சீக்கிரமே வந்துரும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அது வந்ததுக்கு அப்புறமா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய உங்களோட YouTube சேனல் பேரை வந்து நீங்க மாத்தினாலும் உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அங்க வந்து பேர் வந்து மாறவே மாறாது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நேம் வந்து சேஞ்ச் பண்றதுனா கொடுத்துட்டு நீங்க ஓகே வந்து கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் கேன்சல் கொடுக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த லோகோ கிளிக் பண்ணி இந்த சென்டர்ல உங்களுக்கு ஒரு கேமரா சிம்பல் கொடுத்திருப்பாங்கல, ஜஸ்ட் நீங்க இத கிளிக் பண்ணி கூட உங்களோட லோகோ வந்து நீங்க சேஞ்ச் பண்றது அதுவுமே நீங்க வந்து மாத்திக்கலாம். இது நீங்க இப்படி மாத்துறதுனால உங்களோட YouTube சேனல்ல மட்டும் தான் அது மாறுமே தவிர உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட்ல அது மாறாது அப்படிங்கற சொல்லிருக்காங்க. சூப்பரான அப்டேட் அப்படினு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் பேர் வந்து மாத்தும்போது ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்துல வெச்சுக்கணும். என்ன அப்படினா நம்மளோட சேனலுக்கு வந்து 1 lakhக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருந்து நம்மளோட சேனலுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து கிடைச்சிருந்தா, அதாவது நம்ம சேனல் பேர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அப்படி இருக்குன்னா நம்ம வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து வாங்கி இருக்கோம். சோ அப்படி கிடைச்ச ஒரு சேனலுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா அந்த வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணனும்னா திரும்ப நம்ம என்ன செய்யணும், திரும்ப ரீஅப்ளை பண்ணி தான் நம்ம வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அந்த டிக் மார்க் வந்து வாங்க முடியும். சோ அது வந்து நம்ம ஞாபகம் வந்து வெச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் அதே மாதிரி லோகோ வந்து வைக்கும்போது அதுவுமே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டதா தான் இருக்கணும். அது மீறி நம்ம வெச்சோம் அப்படினா அதிலே நமக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. நம்ம நார்மலா ஷார்ட்ஸ் அப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படினா கீழ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட YouTube ஆப்ல வந்து ஒரு ப்ளஸ் சிம்பல் வந்து கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் இத நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கிரியேட் a ஷார்ட் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இதுதான் நம்ம கிளிக் பண்ணுவோம். நம்ம ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து 15 செகண்ட் தான் கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 அப்படினு போட்டுருக்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா நமக்கு அதுல இன்னொரு ஆப்ஷன் வந்து வருது. அதாவது 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்னு வருது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. டைரக்ட்டா நம்ம வந்து 60 செகண்ட் வந்து ஷார்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கற சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து இன்னுமே நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் நிறைய கொண்டு வர போறதாவும் சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான YouTube சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.